ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த அளவு சம்மந்தம் இருக்குது? ஆன்மீகம் இல்லைன்னா ஜோதிடமே கிடையாது. ஆன்மீகம் தான் எல்லாத்துக்கும் மூலக்கம். ஜோதிடத்தில் நம்ம சயின்ஸு எல்லாமே பேசலாம். அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா அந்த ரூலர் ஆஃப் த பிளானட்டுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்க வேண்டியது அந்த பிளானட்டை போய் சரணாகதி அடைஞ்சது தெய்வத்துக்கிட்ட தான். இல்லைனா நவகிரக கோயிலெலாம் நம்ம ஏன் கட்டணும்? இப்போ நீங்கள் போனீங்கன்னா திருவெண்காடு புதஸ்தலம் என்றாலும் அந்த திருவெண்காடு புதஸ்தலத்தில் புதனுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா அங்கே சிவன். அதுதான் நம்மளுடைய கணக்கு. இப்போ நீங்கள் ஆலங்குடி குருஸ்தலம் போனாலும் ஆபத் சகாசுரன்றது எதுக்கு சொல்கிறோம்? ஸோ ஆன்மீகமும் ஜோதிடமும் பிரித்து பார்க்குறதெல்லாம் சும்மா பேசலாம். எல்லாருக்கும் அதுதான் அல்டிமேட் வந்து ஆன்மீகம் தான் முதலில். எப்போவுமே நீங்கள் ஜோதிடம் பார்க்குறீங்களோ இல்லையோ தெய்வ பக்தியோடு இருந்தாவே ஜோதிடம் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறது அதுதான். கோளர் பதிகத்தை படிக்க படிக்க கோள்கள் என்ன செய்யும் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொல்ல இது மகா முனிவர் சொல்லியிருக்கிறது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் சிவனை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க, அம்பாவை கும்பிடுங்க, ஒரு குருவை கும்பிடுங்க, ராகவேந்திர கும்பிடுங்க, சாய்பாபா கும்பிடுங்க, இல்லை அல்லாவை கும்பிடுங்க, ஜீசஸை கும்பிடுங்க. யாரை கும்பிட்டாலும் டோட்டல் சரணாகதி ஆகிட்டேன். அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றும்னு நம்பிக்கை இருந்தால் மற்றது எதுவுமே தேவையில்லைன்றது தான் என் கணக்கு.